லைஃப்பில் நடந்த ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோட ரிலேட்டிவ் ஒரு ஆள், அவங்க வந்து இப்போ ஒரு 2 days முன்னாடி தான் என்னோட வீட்டை வந்து என்ன சுகமா என்ன மாதிரி என்னெல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. 2 நாள் 2 நாளில் அவங்களோட லைஃப் இப்படி மாறுமென்று நான் கொஞ்சம் கூட நினைக்கல. 2 நாளில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம், உடம்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக்கி அவங்க இறந்து போயிட்டதா நியூஸ். நேற்று எனக்கு கேட்ட உடனே மண்டையை விரைச்சது. என்னப்பா இது 2 நாளைக்கு முதல் தானே என்னோட கதைச்சாங்க இப்படி ஆச்சுன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதாங்க மனுஷ வாழ்க்கை. மனுஷங்களோட வாழ்க்கை வந்து இன்றைக்கு எங்களோட இருக்கிற ஒருத்தர் வந்து நாளைக்கு இருப்போமா இல்லையாண்டு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கேக்கல எதுக்கு இந்த சண்டை சச்சரவுன்ட்டு நான் யோசிக்கிறேன். இருக்கிற காலத்தில் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக பாசமாக அன்பாக இருந்துட்டு போகிறது இவ்வளோ நல்லது தானே. இந்த சாவுன்றது வந்து ஒரு கொடூரமான விஷயம்ட்டு இல்லை. அது அந்தந்த ஏஜுக்கு வந்தால் ஓகே. வெறும் 54 வயசு அவக்கு. 54 வயசில் சாகிற வயசா? இல்லையே. லைஃப்பில் இன்னும் அவ்வளோ அனுபவிக்க இருக்குது. ஆனால் எதையும் அனுபவிக்காமல் அந்த லைஃப்பை வாழாமல் சின்ன சின்ன வயசு ஒன்றும் இல்லை, 50க்கு மேற்பட்ட இன்றைக்குள்ள ஒரு வயசு தான். ஆனால் இருந்தாலும் அது சாக வேண்டிய ஏஜ் இல்லை. ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு அதை ஃபீல் என்னென்னு சொல்கிறதுன்ட்டு தெரியலை. ஏன்னா 2 days முதல் என்னோட வந்து காய்ச்சி சிரித்து காய்ச்சிட்டு பிள்ளை நீ நல்லா இருப்பில்ல, பாரு நீ நல்லா இருப்ப அப்படி எல்லாம் சொல்லிட்டு போன மனுஷி இன்றைக்கு இல்லைன்ட்டு நினைக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதை ஜீரணிக்க முடியலை. என்னடா அது மனுஷட்ட லைஃப் இப்படி என்ன மாதிரி. ஸோ நண்பர்களே, நான் இதே சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லார் கூடயும் ஒற்றுமையாக இருங்க. லைஃப் ஒரு தடவை தான். நாங்கள் செத்தா அந்த லைஃப் அதே லைஃப் திருப்பி எங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் வாழ்கிற டைமில் எல்லாரோடையுமே ஒற்றுமையாக வாழணுங்க. அதைத்தான் நான் சொல்கிறதுக்கு வந்தேன். தேங்க்யூ.